பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கனிமான சகோதர சகோதரிகளே, மகத்துவமான நாள், மகஃபிரத்துடைய நாள், ரஹ்மத் இறங்குகிற நாள், ஹஜ்ஜுல் அக்பர் என்று வர்ணிக்கப்படுகிற நாள், அதிகமான அடியார்களை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிற நாள், மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து தாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த நாள், அதுதான் அரஃபாவுடைய நாள். நாம் இருக்கின்ற இந்த நாட்கள் மிக பெருமதியான நாட்கள். வருட நாட்களில் மிக பெருமதியான நாள் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சத்தியம் செய்து சொல்கிறான். வஷாஹிதின் வமஷ்ஹூத். ஷாஹித் என்பது ஜும்மாவுடைய நாள், மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய நாள் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா மகத்துவமானவன், நிச்சயமாக அவன் மகத்துவமானவற்றை கொண்டுதான் சத்தியம் செய்வான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நாள் என்பது மிக பெருமதியான நாள். ஹாஜிகள் ஒன்று கூடுகிற அந்த நாள், அரஃபா மைதானம் உலகமே விழித்து பார்த்து கொண்டிருக்கின்ற, உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹு தஆலா அங்கே ஒன்று கூடுகிற மக்களை பார்த்து பெருமைப்பட்டு, இவர்கள் மா அராத ஹாஉலா, இவர்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று கேட்கின்ற நாள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் மகத்துவத்தை, பெருமதியை புரிந்து ஹஜ் செய்யக்கூடியவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து இந்த நாளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதனுடைய பாக்கியங்களை பெறுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கிற நாள். அல்லாஹ் இந்த நாளில் செய்கின்ற வணக்கங்களை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நாள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 நாட்களில் செய்கின்ற வணக்கங்களை அல்லாஹ் விரும்புவதை போன்று வேறு எந்த ஒரு நாட்களிலும் செய்கின்ற வணக்கங்களை விரும்புவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் இந்த அரஃபாவுடைய நாள் என்பது சங்கைக்குரிய நாட்களில் ஒரு நாள் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாள் என்பது ஹாஜிகள் அல்லாதவர்கள், ஹஜ் கடமையை நிறைவேற்றாதவர்கள் அந்த நாளில், அந்த ஒரு நாளில் நோன்பு வைக்கிற போது அல்லாஹு தஆலா கடந்த வருடம் எதிர்வரக்கூடிய 2 வருடங்களுக்கான பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த அரஃபாவுடைய நோன்பை அல்லாஹ் மாற்றுகிறான், கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹு தஆலா அதிகமான அடியார்களை விடுதலை செய்கின்ற, நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்ற நாள். மாமின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா அடியார்களை அதிகம் விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த ஒரு நாட்களிலும் அல்லாஹ் விடுதலை செய்வது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாளில் ஓதக்கூடிய திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கின்ற இந்த துஆ நபிமார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், நானும் எனக்கு முந்திய நபிமார்களும் சொன்ன துஆக்களில் மிகச்சிறந்த துஆ என்று இந்த துஆவை நபி அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இப்படியான சிறப்பான வணக்கங்களை இந்த அரஃபாவுடைய நாளில் செய்வதன் மூலமாக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான பல மடங்கு நன்மைகளை பெற்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமையில் இருக்கின்ற அந்த ஹாஜிகளும் இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகம் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்கிற போது அல்லாஹு தஆலா அவர்களை நெருங்கி வந்து அவர்களை பார்த்து மலக்குமார்களிடத்திலே பெருமைப்படுகிறான். இவர்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று கேட்கிறான். எனவே அப்படியான பாக்கியம் நிறைந்த நாளை ஹாஜிகள் அல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக.